அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதம் நிறைந்த 1448ஆம் ஆண்டு இந்த சிறப்பு மிகுந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நாட்களிலே நாம் இருக்கிறோம். 9ஆம் நாள் மற்றும் 10ஆம் நாள், இந்த 2 நாட்களும் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியான உதவியை கேட்பதற்கான நாள், அதிகமான முறையில் நல்லமல் செய்வதற்கான வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய நாள். அதனால் அல்லாஹுவின் சந்தோஷத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றியதற்கான சிறப்பு மிகுந்த நாள். எனவே இந்த 2 நாட்களிலும் நாம் எந்த மாதிரியான நல்லமல்களை செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு சின்ன நினைவூட்டலுக்காக வேண்டிதான் இந்த பதிவு. எனவே இதை கடைசி வரைய பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, உங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு இதை பகிர்ந்து நன்மையிலே நாம் எல்லாரும் இணைந்து கூட்டாளிகளாக ஆகிக்கொள்வோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 10ஆம் நாள் தான் எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தன்னுடைய பேரருளை, பேர் உதவியை கொடுத்தான். இதில் பிரபலமாக சொல்லப்படக்கூடிய குரானினுடைய நிகழ்வுகளிலே முக்கியமானது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றியதில் தொடங்கி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்ததிலிருந்து இப்படி எக்கச்சக்கமான நபிமார்களுடைய வரலாறு, அல்லாஹினுடைய பேர் உதவியும் பாதுகாவலும் கிடைத்திருப்பது இந்த முஹர்ரத்தினுடைய குறிப்பாக இந்த 10ஆம் நாள் தான் என்பதாக நமக்கு அறிய கிடைக்கிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே போகும்போது அங்கே யூதர்கள் எல்லாம் இந்த நாளை போற்றி புகழ்ந்து அந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கும்போது, அவங்கெல்லாம் விரதம் இருந்து நோன்பிருந்து இதை ரொம்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நபிமார்களுக்கு நீங்கள் எப்படியோ அதை விட ரொம்ப அஹக்கானவங்க, தகுதியானவங்க, நெருக்கமானவங்க நாங்கள். எனவே அடுத்த வருஷம் நான் ஹயாத்தில் இருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக இப்போ 9ஆவது நாளும் வைப்பேன், அதாவது இந்த 10ஆவது நாளோடு சேர்த்து ஒரு நாள் வச்சுக்குவேன், அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் கொண்டாடுறீங்கன்னா நாங்கள் 2 நாள் கொண்டாடுவோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வழியை விட்டு நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம், உங்களை மாதிரியே நாங்கள் இருக்கணும்னு நினைக்க மாட்டோம், உங்களுக்கு மாறு செய்ய விருப்பப்படுவோம் அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்ததை, வழிகாட்டியதை நாம் பார்க்குறோம். அதனால தான் ஒட்டுமொத்த உலகமும் இந்த முஹர்ரம் மாதத்தில் 9ஆவது நாளும் 10ஆவது நாளும் அல்லது 10ஆவது நாளும் 11ஆவது நாளும் நோன்பிருந்து அல்லாஹ்விடத்தில் இந்த அல்லாஹ் செய்த பெரிய உபகாரத்திற்கு நன்றி செய்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்மள பல பேர் 9ஆவது நாள் நோன்பு வச்சுருப்போம், 10ஆவது நாள் நோன்பு வைக்க இருக்கிறோம், அல்லது 11ஆவது நாள் சேர்த்து வைக்க இருக்கிறோம். இல்லை, இதில் நிறைய நபர்கள், சகோதரர்கள் நிறைய எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டாங்க, முஹர்ரம் மாதத்தில் 1ஆவது நாள்லேருந்தே நோன்பு வைக்கலாமா? தாராளமாக உங்களுடைய விருப்பப்படி நஃபிலாக நிறைய நோன்பு வைத்துக் கொள்ளலாம், சிறப்பிற்குரிய மாதம் இது என்று நாம் அவர்களுக்கு அறிவுறுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, 10ஆவது நாள் ரொம்பவும் முக்கியமான நாள். முஹர்ரத்தினுடைய 10ஆவது நாள் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இதில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பிரதானமான விஷயம், ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். மொதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ்விட தௌபா செய்யணும். அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில் பாவ மன்னிப்பு கேட்கணும். குறிப்பாக அந்த நோன்பு வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு துவா செய்யுங்க, தௌபா செய்யுங்க. வாய்ப்பு இருந்தால் 2 ரக்காய் தொழுவுங்க. தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புக்காக வேண்டி வேண்டுங்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா பலர்களை மன்னித்த நாள் இது. அல்லாஹ்வுடைய பேர் உபகாரம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணமாக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது. அதனால் தௌபா செய்யணும். தௌபாவுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு இஸ்திக்ஃபார் செய்யலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அதீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி போன்ற உங்களுக்கு தெரிந்த இஸ்திக்ஃபாரில் எது உங்களுக்கு சொல்வதற்கு இலகுவாக இருக்கிறதோ அதை நீங்கள் கொண்டு என்ன செய்யலாம் சொன்னால் இஸ்திக்ஃபார் செய்யலாம். தௌபா செய்யணும். தௌபாவுக்கு முன்னாடி இஸ்திக்ஃபார் செய்யணும். தௌபானா என்ன ஹஜ்ரத் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மனம் வருந்தி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு துவா செய்வது, அதுதாங்க தௌபா, வேற ஒன்றும் இல்லை. மனம் வருந்தி நான் என் வாழ்க்கையில் செஞ்ச தப்பையெல்லாம் நினச்சி வருத்தப்படுறேன், இறைவா இதுக்கு பின்னாடி நான் மறுபடியும் அந்த மாதிரி தப்பு செய்ய போக மாட்டேன், எனவே நீ மன்னிச்சிடு என்னைய அப்படின்னு அல்லாஹ் இடத்துல உருக்கமாக கண்ணீர் விட்டு துவா செய்வது, இதுக்கு பேர் தாங்க தௌபா. இது தௌபாவுக்கு முன்னாடி இஸ்திக்ஃபார் செய்து கொள்வோம். இது மொதல் விஷயங்க. 2வது, இந்த முஹர்ரத்தினுடைய 10ஆவது நாள் தான தர்மங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பேருதவியை பார்த்த சமூகம் நாம்.
நமக்கு முன்னால் வாழ்ந்த பல நல்லோர்களுக்கு, பல நபிமார்களுக்கு, அவருடைய கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய விசாலமான உதவியை கொடுத்த நாள் இது. அதனால் நமக்கும் அல்லாஹ் உதவி செய்யணும். நம்முடைய பல நெருக்கடிகளை அல்லாஹ் கை கொடுக்கணும். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்கள் நீங்க தர்மம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது மார்க்கத்தில். தர்மம் தலை காக்கும் நம்ம தமிழில் சொல்லி வச்சுருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய நோயிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தர்மத்தை கொண்டு நீங்கள் கைதிடுங்கள், தர்மத்தை கொண்டு அதை நீங்கள் இணைங்க, தர்மத்தை கொண்டு அதை நீங்கள் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஹதீதுகளை பார்க்கிறோம். எனவே தர்மம் கொடுப்பதற்கு, சதக்கா செய்வதற்கு நாளைய தினத்தை நீங்கள் முக்கியமான நாளாக, அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளை முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக நீங்கள் கருதி உங்களால் என்ன முடியுமோ உறவுகள், சொந்தங்கள், நட்புகள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் நெருக்கடியாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தர்மத்தின் வழியாக நாம் இந்த நாளை கண்ணியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது 2வது விஷயங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. 10ஆம் நாள் அன்று, முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷூரா தினத்தன்று எவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு விசாலமாக செலவு செய்கிறாரோ, நல்ல விசாலமாக செலவு யார் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த வருஷம் முழுக்க கஷ்டத்தை தரமாட்டான், அந்த வருஷம் முழுக்க அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான், எந்த விதமான நெருக்கடியும் தரமாட்டான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அப்போது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூரா தினத்திலே அதிகமாக குடும்பத்தினர்களுக்கு எப்போதுமே நார்மலாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செலவினங்களை விட கொஞ்சம் கூடுதலாக அவங்களுடைய தேவைகள் மனநிறைவோடு நிறைவேறக்கூடிய விதத்தில், உணவு விஷயத்தில், இன்ன பிற குடும்பத்திற்கான தேவைகள் விஷயத்தில், குடும்பத்திற்கான செலவினங்களுடைய விஷயத்தில் நம்ம கணக்கில்லாமல் நம்ம கொஞ்சம் நல்லா விசாலமாக செலவு செய்யணும். செலவு செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவான பரக்கத்தை அந்த ஆண்டு முழுக்க தருவான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 3 விஷயத்தையும் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் கவனத்தில் வையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த முஹர்ரத்தை நமக்கு கண்ணியத்தை தரக்கூடிய முஹர்ரமாக, அல்லாஹுடைய பேரருளை தரக்கூடிய முஹர்ரமாக, எந்த குறையில்லாமல் நிறைவான பரக்கத்தையும் அருளையும் இந்த ஆண்டு முழுக்க பெறுகிற முஹர்ரமாக இந்த ஆஷூரா நோலை நாளை அல்லாஹ் நபிமார்களுக்கு எப்படி, நல்லோர்களுக்கு எப்படி உதவியையும் பேருபகாரத்தையும் செய்தானோ அந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையிலே நம்முடைய தரத்தையும் அல்லாஹ் உயர்த்துவதற்கு இந்த முஹர்ரத்தினுடைய 9-10 நோன்பையும் இந்த ஆஷூரா தினத்தையும் அதிலே நாம் கேட்கக்கூடிய துவாக்களையும் தௌபாக்களையும் ஏற்றுக்கொண்டு நமக்கும் உதவுவானாக. ஆமீன். Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம்.